நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாம ரேண்டமா போன கடை. ஆனா சாப்பிட்டு டேஸ்ட்ல சும்மா மெர்சலான கடை. எங்க என்னன்னு சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா நானும் என்னோட நண்பர்களும் பாண்டிச்சேரி நோக்கி ஒரு பயணம் போனோம். 7 மணிக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்க 10 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறோம். யாருமே சாப்பிடாத வந்த காரணத்தினால நாங்க கோவம்லாம் தாண்டி ஈசிஆர்ல ஒரு கூல் கடையில ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்க போட்டோம். இவனுங்க எப்படியோ லேட் பண்ணுவாங்க, நான் லைட்டா சாப்பிட்டு தான் வந்தேன். அதனால நான் வந்து மோர் தான் வாங்கினேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சட்டு புட்டு நாங்க அப்படியே குச்சிட்டு அந்த இடத்துல இருந்து காலி ஆயிட்டோம். இப்பதான் நாங்க மகாபலிபுரமே தாண்டி போயின்னு இருக்கோம். சரி, போற வழியில வேற ஏதாச்சும் அருமையான பிளேஸ் இருந்தா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவில் மாதிரி எங்கன்னா போயிட்டு போலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கல்பாக்கம் தாண்டி ஒரு பக்காவான கோயிலை கண்டுபிடிச்சோம். ஆத்துக்கு நடுவுல இருக்க ஒரு பழமையான சிவன் கோயில். இந்த கோயில வீடியோ நான் முன்னாடியே போட்டிருந்தேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. நாங்க போன டைம் ஆத்துலயும் தண்ணி இல்ல, கோயில மூடிச்சு. சரி, நாங்க வெளியிலேயே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு 2 மணி போல ஆயிடுச்சு. பாண்டிச்சேரி முன்னாடி வந்துட்டோம். எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் இந்த ஃபுட் முபாரக் பிரியாணி. டைம் வேற ஆயிடுச்சு, வேற எங்கேயும் கடை தேட முடியாது. சரி, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தெரியாது, இங்கேயே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ள பார்த்தா டைனிங் ஃபெசிலிட்டிலாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் டப்பு டப்புன்னு ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அதுன்னு ஆளுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்க பிரிஞ்சால் ரைத்தாலும் அப்படியே வந்து ஒரு தூக்குல கொண்டு வந்து வைப்பாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பீஸை பிச்சு அப்படியே பிரியாணில ஸ்பேரிங் போட்டு ஒரு பைட் வச்சேன். டேஸ்ட் சும்மா பங்கமா இருந்துச்சு. ரொம்ப ஓவர் மசாலாவும் இல்லாம ட்ரையாவும் இல்லாம ஷட்டிலா இருந்துச்சு பிரியாணி. நெக்ஸ்ட் ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணிருந்தா, அதுவும் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா ஒரு இளநீ பாயசத்தை போட்டு எங்க மீல முடிச்சுக்கிட்டோம். எல்லாமே ரீசனபிள் பிரைஸுக்கு ஒர்த்தா இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே மஜாவா ஒரு வழியா பாண்டிச்சேரிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். உள்ள போயிட்டு பாண்டிச்சேரியில இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் வேற என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். நம்ம வீடியோ வேறனா புதுசா பாருங்க, பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.